விஜய் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணணும். ஏன்னா நகரத்துக்குள்ளே விஜய்க்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவே கூடாது. நகர மக்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போகுமா இல்லையா? திருச்சியிலேயே ஏர்போர்ட் டு மரக்கடை 10 நிமிஷத்தில் போகலாம், 15 நிமிஷத்தில் போகலாம். விஜய்க்கே 7 மணி நேரம் ஆச்சுன்னா அப்பாவி மக்கள் எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு? நடந்து போகிறவன், குழந்தை குட்டியோட போகிறவன், மூட்டை முடிச்சோட போகிறவன். இந்த அறிவு வேண்டாமா? அரசுக்கு அறிவு வேண்டாமான்னு கேட்குறேன். இது ஐஜிக்கெல்லாம் அனுமதியே இல்லை. முதலமைச்சர் அலுவலகம் தான் அது மானிட்டர் பண்ணுது. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. விஜய் அதிகாரத்துக்கு வந்தால் நம்மளை பழி வாங்கிடுவாரோ? விஜய் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். எங்கே வேணால் கூடிக்கிட்டோம், எங்கே வேணால் பேசிட்டோம். இதுதான் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய நிலை. செய்யாறில் ஒருத்தன் விவசாயிகளுக்காக போராடுறான். விவசாய நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க. அதை எதிர்த்து ஒரு விவசாயி போராடுறான். அவனுக்கு குண்ட சடத்தில் அடைச்சாங்க தெரியுமா? ஏன் கார்பரேட்டோட கைக்கூலியாக இருக்க முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் பதில் சொல்லியே ஆகணும். எவனும் தப்பிக்க முடியாது. என்ன சுட்டுக் கொள்வீங்களா? இல்லை தூக்கில் போடுவீங்களா? எத்தனை பேரை தூக்கில் போடுவீங்க? எத்தனை பேர் குண்டாசில் போடுவீங்க? வரலாறு மன்னிக்காது. முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. நீங்கள் எஸ்பிக்கெல்லாம் ஒன்றுமே அதிகாரம் இல்லை.